ஹாய், வெல்கம் டு மை சேனல் என்எஸ்கே ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் அம்மாச்சி வச்ச வில்லேஜ் ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 3 பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சிட்டு அந்த புளியில் நம்ம அரைச்ச தக்காளியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, குழம்பு மசாலா என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. அதை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு. சைட்லேயே பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிறதுக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு, சீரகம், உப்பு இதை போட்டுட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும் போது தான் அதோட மசாலா உள்ளரிக்க அப்சர்வ் ஆகி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அந்த மீன் உள்ளரிக்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ மண் சட்டியில் கடலெண்ணெய் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு அது வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதையும் போட்டு சேர்த்து வதக்கணும். இதுவே நல்லா வதக்கி விடணும். வதக்கும் போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பூண்டு, வெங்காயம் இதுதான் அந்த குழம்புக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்புனாலே அதை நல்லா வதக்கி விடணும். வதக்குனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச குழம்பு அதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம வாஷ் பண்ண ஃபிஷ்ஷை இதிலே போடணும்னு சொன்னாங்க அம்மாச்சி. ஆனால் நான் பார்த்ததில் இப்படி போட்டு நான் பார்த்ததில்ல. ஆனால் இதிலே போட்டால் தான் அந்த மீன் நல்லா வெந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே டேஸ்ட் கிடைக்கலாம். அது மாதிரி எல்லா மீனையும் போட்டுட்ருக்காங்க. ஃபிஷ்ஷெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணியாச்சு, கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணால் குழம்பு செம்மையாக கொதிக்குது. இதை பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும் போல டெம்ப்ட் ஆகுது. கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சா இன்னும் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்னாங்க. ஸோ அதனால் விட்டாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா அது செம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்குது. பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணேன், இருந்தது. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்போது சாப்பிட்லாமா? வறுத்த மீன் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நான் வறுத்த மீன் இப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. மீன் குழம்பும் சூப்பராக